கண்டுபிடிக்கிறது இந்த திருமண ரேகையில இப்படி பிரிவு இருக்கும் சார். இப்படி பிரிவு இருந்தா திருமணம் ஆகி பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த திருமண ரேகையிலே தீவு இருக்கும். இது இருக்கிறதே 1 இன்ச்சு தான் இருக்கும். அதுலயே தீவு இருக்கும், சின்னதா இருக்கும். கரெக்டா கண்டுபிடிக்கணும். அந்த தீவு இருந்ததுன்னா திருமணம் ஆகி பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு பிரிவு இருக்கு, அதாவது இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, இந்த விதி ரேகையில செவ்வாமேட்ல இருந்து ஒரு ரேகை போய் இதுல ஜாயிண்ட் ஆகும். கல்யாணம் ஆகி ஈகோ ஒற்றுமை இன்மையினால் பிரிவு வருவதற்கு இவங்க கருத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க கருத்தை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ரேகை செவ்வாமேட்ல இருந்து போய் விதி ரேகையோட சேர்ந்தாலும் விதி என்பது வாழ்க்கை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடியது. இந்த பிரிவு வாழ்வாதாரத்தையே பாதிக்கக்கூடியதா இருக்கும். எத்தனை சின்ன கோடு இருக்கிறது, நிறைவேறாத திருமணம், காதல் தோல்வி. திருமணத்துக்கு அப்புறமா வரக்கூடியது எல்லாமே தொடர்புகள். திருமணத்துக்கு அப்புறம் திருமணம் முடிஞ்சிருச்சா 30 வயசு